கொடியாக இணைந்து விட்டே, கொடியாக இணைந்து விட்டே. நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர் நம் கர்த்தர். இதுதான் சங்கீதம் 139. என் உள் உறுப்புகள் உண்டாக்கியவர் நீர்தானே, தாயின் கருவில் உருத்தந்தவர் நீர்தானே. என் உள் உறுப்புகள் உண்டாக்கியவர் நீர்தானே, தாயின் கருவில் உருத்தந்தவர் நீர்தானே. வியத்தகு முறையில் என்னை படைத்தீரே, நன்றி நவுல்கின்றே. வியத்தகு முறையில் என்னை படைத்தீரே, நன்றி நவுல்கின்றே. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே, நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் ஏன் நீ புலம்புகிறாய். ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே, நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் ஏன் நீ புலம்புகிறாய். 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 வந்துருவாங்க வரலையும். நானே இப்பதான் ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கேன். தான் வந்து பேசுறேன். வந்துருவாங்க. நான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முந்தையே சொல்லிட்டேன். கர்த்தரை நம்பும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தரை நம்பும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. காத்திடுவார், உயர்த்திடுவார், காத்து நடத்திடுவார். காத்திடுவார், உயர்த்திடுவார், காத்து நடத்திடுவார். காத்து நடத்திடுவார். தம்பி காத்து அன்பார்ந்தவர்களே, இப்படி பார்த்தால் நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் கண்டினியூ பண்ணியிருக்கிறோம்.
ஆனால் இடையிலே நடந்த காரியம் விசேஷமாக நீண்ட நேரத்திலே அருமையான சகோதரி எழில் ஸ்டான்லி அவருடைய மருமகன் அடக்க ஆராதனை நடந்தது. தொடர்ந்து நாம் செலிப்ரேஷன் போவது சரியில்லை என்று சொல்லி கருதி இதனாலே நம்ம தொடர்ந்து நம்ம அருமையான அந்த மகளுக்காக நாம் ஜெபிக்கலாம் என்று சொல்லி நினைத்திருக்கிறோம். ஐயா இந்த நாளை ஒதுக்கியிருக்கிறோம். அந்த யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அதை கூட நம்முடைய செய்தியாளர் கூட வந்து சேரும்படியாகவும் நான் ஜெபிப்போம். முதலாவதாக இந்த காரியத்தை குறித்து நான் வெளிப்படுத்தும்படியாக ஆசைப்படுகிறேன். அருமையான சகோதரி எழில் ஸ்டான்லி அவர்கள் நமக்கு எல்லாம் தெரியும், அதிகமாக நம்முடைய ஊழியத்திலே ஈடுபட்டவர்கள். ஒவ்வொரு மாதமும் ரொம்ப ஆழ்ந்த கருத்து நம்மளோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறவர்கள். நாமும் கூட அவருக்காக அதிகமாக ஜெபித்திருக்கிறோம். விசேஷமாக அவருடைய பிள்ளைகளுக்காக, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாக ஜெபித்திருக்கிறோம். அதிலும் அவருடைய மூத்த மகன் ரோஷன் அவர்களுக்காக நான் அதிகமாக ஜெபித்திருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய பேர பையன் நோவாவின் மேல் அதிகமான அன்பு வைத்திருந்தார்கள். நாம் கூட அருமையான ரோஷனுக்காகவும் அருமை மருமகள் ஷில்பாக்காகவும் அருமையான மகன் பேர பையன் நோவாக்காகவும் அதிகமாக ஜெபித்து வந்தோம். அதிலும் இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் பட்டியலிலே வரும்பொழுது பார்த்தோம் சொன்னால், இந்த வாரம் 18ஆம் தேதி கடைசி நம்முடைய விழாவாக கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த நாளில் அதை நமக்காக இயக்கி நடத்தக்கூடியவர்களாக சகோதரி எழில் ஸ்டான்லி அவர்களை நியமித்தோம். ஒப்புக்கொண்டு மிகவும் ஆர்வமாக ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நமக்கு தெரியவில்லை, இந்த வாரம் திசை மாறிவிடும் என்று சொல்லி கர்த்தர் ஏதோ நோக்கத்திலே இதை அனுமதித்தார். கர்த்தர் நாம் குறை கூற முடியாது. நன்மையாக தான் செய்யும் சொல்லி அவர் கருதினார். ஏன் என்று தெரியாது, கேள்வி கேட்க முடியாது. யோபின் வாழ்க்கையை போலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் ஸ்தோத்திரம் என்று சொல்லி மாத்திரம்தான் சொல்ல முடியும். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் இந்த வேளை கூட அருமையான சகோதரி ஷில்பா மரியம் ரோஷன் அவர்களுக்காக நாம் பாடல் ஜெபிக்க போகிறோம். அவரை இழந்து தவிக்கிற குடும்பத்தாருக்காக மிகுந்த ஆர்வத்தோடு ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபநாளில் கூட கர்த்தர் பிரசனத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆசிரியப்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக சகோதரி ரதிமுத்து அவர்கள் எல்லோருக்கும் அறிந்த தாவீதின் சங்கீதம் 23 நமக்காக வாசித்து கொண்டிருப்பார். கர்த்தருக்கு சோஸ்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 23ஆம் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன். ஆமேன். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீண்ட நாள் நிலைத்திருப்பேன் என்ற வார்த்தையின் ஒரு முக்கிய தந்திருக்கிறோம். நம்முடைய வீடு கர்த்தருடைய வீடு. அந்த வீடுன்னு சொல்லும் பொழுது ஒருவேளை இந்த உலகத்திலே நமக்காக ஒரு வீடோ ஒரு சபையோ குறிக்கப்படுவதை விட நித்தியமாக நம்ம தாங்க போகிற வீடு பரலோக வீடு. அந்த வீட்டிற்கு சிலர் முந்தி வருவார்கள், சிலர் பிந்தி செல்வார்கள். அதனால கூட நம் முன்பதாகவே
இந்த வேலைக்குள்ள அந்த வாலிப வயசுலேயே அவருடைய மகள் நம்மை விட்டு கண் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த மழை விட்டு பார்க்கும் பொழுது அவருடைய மகள் ஷில்பாவோட காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முதல் ஆசைப்படுகிறேன். அது என்ன சொன்னால், அருமையான அந்த மகள் நேற்று தினத்திலே அவர்கள் குடும்பமாக ரோஷன் அவருடைய மகன் மாமாவுடைய சகோதரியுடைய பேர மகன் நோவா இணைந்து கிறிஸ்துமஸ் நாட்களிலே ரஜா எடுத்துக்கொண்டு கனடாவிலிருந்து இந்தியா வந்து சேர்ந்தார்கள். சென்னையிலே சகோதரியோடு கூட அவர்கள் இருந்தார்கள். அந்த நாட்களிலே அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் ஒரு காரியம், அவர்கள் 3 மாத கர்ப்பிணியாக நாம் ஜெபித்திருக்கிறோம், அநேக வழி ஜெபித்திருக்கிறோம். அவர்களுடைய அந்த ஒரு மகன் மாத்திரம் போதாது, இன்னொரு மகளோ மகனோ கத்த தலைவர்கள் சொல்லி அதிகமாக ஜெபித்திருக்கிறோம். கத்த ஜெபத்தை கேட்ட நிமித்தமாக அந்த மகளுக்கு கர்ப்பத்தை கட்டளையிட்டிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு சரீர பலவீன நிமித்தமாக திடீரென்று அவர்களுக்கு மயக்கம் வந்தது. மயக்கம் வந்தது என்று அறிந்தவுடனே பக்கத்தில் டாக்டரிடம் அழைத்து சென்றார்கள். பல்ஸ் குறைந்து கொண்டே வருகிறது, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் செல்லுங்கள் சொல்லி கேட்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் உடனே ஆம்புலன்ஸ் வரவழைத்து காவேரி நர்சிங் ஹோம் ஹாஸ்பிட்டலுக்கு அவர்கள் அழைத்து சென்றார்கள். அங்கு போய் சேர்ந்த நிலையிலேயே அவர் சொல்லிவிட்டார்கள், மகன் உயிர் பிரிந்து விட்டு சொல்லி. மிகுந்த சுகமான காரியம், எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு சீக்கிரமாக கத்தர் அந்த உயிரை பிடித்தது. உற்சாகமாக இருந்த மகள், குடும்பத்திற்கு ஆதரவாக இருந்த மகள், எல்லா வேலையும் எடுத்து செய்து கொண்டது மகள். திடீரென்று பார்த்தார், ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக அந்த மகள் கத்தரிடம் இணைந்து விட்டார். நாளை கூட அந்த அவங்க ஒரு போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணி பார்த்தாங்க, என்ன காரணம் சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. இப்படி பார்க்கும் பொழுது அவருடைய சரீரத்தில் ஏதோ ஒரு இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த கிளாட் கடந்து சென்று அவருடைய மூளை வரை சென்று அதை பாதித்திருக்கிறது. விதமாய் அவர்களால் தொடர்ந்து கிரியை செய்ய முடியாதபடி அவர் அடைப்பட்டு போனார்கள். ஆகையால்தான் உயிர் பிரிந்து விட்டது. அவருடைய சரீரத்தை அவர்கள் அடக்கம் செய்யும்படியாக நேற்று தினத்திலே அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவர்களுடைய சரீரத்தை நாம் பார்க்கலாம். மிகுந்த இளமையான சரீரமும் ஒரு தேவதை போல காட்சி அளிக்கிற அந்த மகளுடைய சரீரத்தை நாம் நேற்றை காணலாம். கர்த்தர் அந்த மகளை விதமாக அலங்கரித்து வைத்திருக்கிறார். இந்த வேலை கூட நம்ம சில பேரை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. விசேஷமாக பார்த்தோம்னு சொன்னாக்கா, அருமையான மகன் ரோஷன் அவருடைய சரீரத்தை பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். பின்னால் பார்த்தோம்னாக்கா மகன் ஸ்டான்லியும், பின்னாலே அவருடைய மகள் எலிஸ் ஸ்டான்லியும் உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறோம். இது விலை அதிகமாக என்னை பாதித்த ஒரு காட்சியானது. அவருடைய ரோஷனுடைய மகன் நான் பார்க்குறோம். ரோஷனுடைய மகன் நோவா கடைசி முறையாக உன் தாயாரை பார்க்கிறான். முத்தமிழும்படி ரோஷன் அதிகமாக கேட்டுக்கொண்டான். ஆனால் அவனுக்கு அந்த முகத்தை திருப்பி தாயாரை பார்க்க விருப்பமே இல்லை. எங்கோ பார்த்து கொண்டிருக்கிறான். இதுவரை அவனுக்கு அறிந்து கொள்ளவில்லை. இது தாயாருடைய கடைசி பணி அறிந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில்தான் அந்த குடும்பம் நுழைந்திருந்திருக்கிறது பார்க்கிறோம்.
உடைந்த குடும்பத்தில் ஆறுதல் வரும்படியாக நாம் இந்த வேலைக்குள் ஜெபிக்கப் போகிறோம். அவர்கள் இந்த அடக்கத்தை நேரத்திலே அவருடைய முறைப்படி சீரியன் கிறிஸ்டியன் முறைப்படியாக அவர்கள் அங்கு வந்து அடக்கம் செய்ய நடத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அதிலே எல்லோரும் பங்கு பெற்றார்கள். அருமையான சகோதரி ஹேமா சிஸ்டர் கூட அங்கே தான் சென்றிருந்தார்கள். சென்று அவர்களும் இந்த காட்சியிலே அவர்கள் பங்கு பெற்றார்கள். அதையெல்லாம் ஏற்கனவே நான் ஆன்லைனில் போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை பார்க்கலாம். இங்கிருந்தவரும் சில பேர் அங்கு சென்றார்கள். இனி வரும் நாட்களே அவருடைய ஆதரவான கூட்டங்களை எங்கே நடத்துவாங்க சொல்லி நமக்கு தெரியாது. நமக்கு அது அறிவிக்கப்படும். ஒருவேளை வசதி இருப்பவர்கள் சென்னையிலே கூட அந்த குழுவை சென்று அவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்லிவிட்டு வரலாம் என்று நினைக்கிறோம். இந்த வேளை கூட நம்ம அந்த மகளுடைய மறைவை மனதை கொண்டு ஒரு விசை 2 நிமிடங்கள் எல்லோருமாக இணைந்து மௌன அஞ்சலி செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தாய் தீர்ப்பது போல கர்த்தர் அருமை பிள்ளைகளை தேற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் பாடப்படுகிறோம். மேரிசான் அவர்கள் இந்த வெளிப்பட இந்த பாடல் பாடுவார்கள். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.
ஹalleluya 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 எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஹalleluya 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 ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஹalleluya 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 ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாய் தேர்வது போல அருமை மகளை கர்த்தர் இந்த வேலைக்குள்ள தன்னுடைய சமூகத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்து கொண்டு அருமையான சகோதரி எழில் அவர்களும் அருமை சகோதரன் ஸ்டாண்டி அவர்களும் அருமை மகன் ரோஷன் அவர்களும் அருமையான பேரன் நோவா அவர்களும் தங்களை தேற்றுவார்கள் கேட்டுக்கொள்வார்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நம்ம தொடர்ந்து அவர்களை கண்டுபிடிக்க போகிறோம். சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்களும் சகோதரி ஜெரி ஜோசப் அவர்களும் சகோதரி டாக்டர் சகாயம் அவர்களும் ஜெபிப்பார்கள். தொடர்ந்து அவர்களுக்காக சகோதரன் தேவதாஸ் அவர்களுக்கு கூட ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஜெபிக்க வேண்டும் ஆவல் கொண்டவர்கள் ஜெபிக்கலாம். ஜெபித்தின் மூலமாக தான் நாம் இந்த தேற்ற முடியும். ஜெபிக்க வேண்டும் ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்ந்து ஜெபிக்கலாம். ஆசிரியப்பாராக. ஜெபங்களை ஏறெடுப்போம். சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள். ஹalleluya ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, நான் எப்பொழுது ஜெபித்தாலும் தகப்பனே, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருக்கிறது உங்களுடைய சுத்த கிருபைன்னு சொல்லி நான் ஜெபித்தேன் தகப்பனே. அப்பா, அந்த பூமியில நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஆயுசு நாட்களை கொடுப்பது நீர் ஆண்டவரே. உமது ஆதினத்தில் அல்லவோ உள்ளது ஆயுசு நாட்கள் தகப்பனே. அப்பா, இதே மாதிரிதானே தகப்பனே ஒரு நாள் நாங்களும் தகப்பனே அப்பா எங்கள் குடும்பத்தின் தலைவனை நாங்கள் இழந்து நின்றோம் தகப்பனே. எப்படியாக தவித்தோம் தகப்பனே. ஆண்டவரே, அந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்மால் மாத்திரம்தான் கூடும் ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல் அந்த குடும்பத்தை நீங்க தேற்றுங்கப்பா. சகோதரி அவங்க கணவரையும் கேட்டுங்கப்பா. மனைவியை இழந்து தவிக்கும் தகப்பன ரோஷனை நீங்க ஆண்டவரே தேற்றுங்கப்பா. அங்க வார்த்தையால தேற்றுங்க சுவாமி. ஹalleluya. இப்பொழுது எல்லாம் தகப்பனே ஆண்டவரே, நம்ம அதிகமாக என்னை கவலைப்பட வைப்பது என்னவென்றால், ஒரு தகப்பை இல்லைன்னா கூட ஒரு தாய் பிள்ளைங்களை வளர்த்துருவாங்க. ஆனா தாய் இல்லைன்னா அந்த பிள்ளைங்க பழமொழி, உலகத்தின் பழமொழி, தாயற்ற பிள்ளை சீரற்று போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிள்ளைக்கு தாய் யாரு ஆண்டவரே? நோவாவை கண் நோக்கி பாருங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, நோவாவை கண் நோக்கி பாருங்க ஆண்டவரே. 7 வயசு பையன் தகப்பனே, தாயை இழந்திருக்கிறான். அவனுக்கு புரியுமா புரியாதா தெரியாது தகப்பனே. அப்பா, அந்த பிள்ளையோட இருங்கப்பா நீங்க. ஆண்டவரே, சங்கீதம் 68:5 சொல்லுது,
எப்பொழுது குடும்பத்து தலைவர் இல்லையோ அப்பொழுது நான் வந்து தகப்பனா இருப்பேன். நீ சொல்லிட்டீங்கப்பா, தாயும் தகப்பன் கைவிட்டால் நான் உன்னை கைவிடேன்னு சொல்லிருக்கீங்கப்பா. உங்க வார்த்தையால பிள்ளையோடு எப்பொழுது பேசுங்கப்பா. உங்க கருத்தால அவனை அணைத்துக் கொள்ளுங்கப்பா. அவனை ஏந்தி கொள்ளுங்க, அவனை தாங்கிக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமது கரம் தகப்பனே, அவன் பிள்ளையோடு நோவாவோடு எப்பொழுது இருக்கட்டும் தகப்பனே. அவனுக்கு தாயாக இருந்து சேர்த்துங்கப்பா, ஆட்சி சேர்த்துங்கப்பா. பிள்ளையோடு எப்பொழுது இருங்கப்பா. தாயில்லாத அந்த உணர்வு அவனுக்கு வரவே கூடாது தகப்பனே. அப்பா, கருணை உள்ளங்கள் அந்த குடும்பத்துல ஏற்படுத்தி கொடுங்கப்பா. அந்த பிள்ளைக்கு தகப்பனே அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அவன் கூட யாரு இருக்கணுமோ தகப்பனே, உங்க சுத்தத்தின்படி ஆட்களை நியமிச்சு தகப்பனே, யாரு கூட பிள்ளை இருக்கணும், எப்படி நடக்கணும் ஆண்டவரே நீங்க நடத்துங்க. யாரு அவனை கவனித்து கொண்டாலும் அவர்கள் உள்ளத்தில் தகப்பனே பிள்ளையின் மேல் கிருபை ஏற்பட்டும் தகப்பனே. அப்பா, பிள்ளைய நோவாவை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா, இயேசு நாமத்தில் தகப்பனே. அப்பா, நோவாவையும் தகப்பனே, அப்பா தகப்பன் ரோஷனையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆறுதலின் தேவன் நீ தகப்பனே, மனுஷங்களால கொடுக்க முடியாது தகப்பனே. அப்பா, நாங்கள் அன்றைக்கு கலங்கி நின்ற நேரத்தில் தகப்பனே எங்களுக்கு நீர்தான் தகப்பனே துணையாக இருந்தீங்கப்பா. நீங்க தான்ப்பா எங்களை நடத்துனீங்க, எங்க குடும்பத்தை நடத்துனீங்கப்பா. அத மாதிரி அந்த குடும்பத்தை நடத்துங்கப்பா. அப்பா, பொருளாதாரத்தில் என்னதான் உயர்ந்திருந்தாலும் தகப்பனே, அப்பா வீட்டுல ஆறுதலுக்கோ தேர்தலுக்கோ ஆட்கள் இல்லைன்னா அது அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை தகப்பனே. உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா, நீங்க அந்த வீட்டுக்கு தாயா இருங்கப்பா. எப்பவுமே அந்த அந்த மகள் விட்டு சென்ற இடத்தை தகப்பனே நீங்க நிரப்புங்கப்பா. நீங்க உங்க கிருபையால் நிரப்புங்கப்பா. கிருபையால் அந்த குடும்பத்தை தாங்கி கொள்ளுங்கப்பா. அப்பா, சகோதரி எலிசானியா அவங்களுக்கு ஆறுதலை கொடுங்கப்பா. அவங்க மகன் துன்பப்படுறத பார்க்கும்போது அந்த தாய் எவ்வளவு உள்ள கலங்கு தகப்பனே. மகன் குடும்பம் உடைந்திருக்கதை பார்க்கும் பொழுது ஒரு தாய் உள்ள எவ்வளவு பரிதவிக்கும் ஆண்டவரே. அப்பா, ஆறுதலின் தேவன் நீ தகப்பனே, அவங்களுக்கு ஆறுதலின் சமாதானத்தையும் கொடுங்கப்பா. அந்த குடும்பத்தை ஏற்றி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்கப்பா. விசேஷமாக நோவாவின் மீது உமது கரத்தை வைங்கப்பா. உமது கரத்தை ஆண்டவரே, நாங்கள் இந்த ஜெபக்குழுல இணைந்து செபிக்கிற எல்லோரும் அனைவரும் தகப்பனே நோவாவின் மீது உமது கரத்தை வைக்கும்படியாக மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. கரத்தை நீட்டுங்கப்பா, நீட்டுங்கப்பா. உங்க கரத்தை ஆறுதலைக்கு கரத்தை தகப்பனே நோவாவை நோக்கி நீட்டுங்கப்பா. நோவாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு சுவாமி. அந்த பிள்ளையை தாங்கி கொள்ளுங்கப்பா. அவங்க தகப்பனே ஆறுதலை கொடுங்கப்பா. மனைவி இழந்து தவிக்கிற அந்த மகனுக்கும் தகப்பனே அந்த ஒரே ஆறுதலின் தேர்தலின் நீங்க கொடுங்கப்பா. உங்களால மாத்திரம்தான் கொடுங்க தகப்பனே. நீ சமாதானத்தின் தேவன் நீ தகப்பனே, நீ சமாதானத்தின் காரண தகப்பன். அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை நீங்க கொடுங்கப்பா. அந்த குடும்பத்தை இந்த சனம் முதல் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு மூலம் ஜெபங்கள் எங்கள் இனிய பிதாவே, ஆமென். அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான ஸ்தோத்திரம் இரங்கல் ஜெபக்குடியாக நம்முடைய பாதத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் அறிந்த தேவன். ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட ஆண்டவருடைய பரிசுத்த பிரசனத்தை நீர் எங்களோடு வைத்து நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது ஆண்டவரே அதற்கு நீர் பதில் அளித்து எங்களை நீர் ஆறுதல் படுத்தோம். இந்த நேரத்துல சுவாமி நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, நீர் வாக்கு தத்தம் பண்ணின தேவன், வாக்கு மாறாத தேவன். மரணமே உன் கூர் எங்கே, சாவே உன் ஜெயம் எங்கே என்று அழைத்து சாவை வென்றவர் நீ ஆண்டவரே. வெற்றி சிறந்த தேவன் சுவாமி. ஒரே ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இரண்டாம் வருகையில் மரித்தவர்கள் எங்களுக்கு முன்பாக எழுந்திருப்பார்கள், உம்மை சந்திப்பார்கள். நாங்கள் அதற்கு பின்பு தானே உண்மை சந்திப்போம். ஏற்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரை. நம்பிக்கையோடு அதை தொடர்ந்து அதை நம்பிக்கையாக ஆண்டவரை நாங்கள் எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோமே. பெரிய நம்பிக்கை சுவாமி. இந்த நேரத்துல இந்த நம்பிக்கையின் மத்தியில ஆண்டவரே நாங்கள் மாம்சத்தில் வாழும் எங்களுடைய நிலையை நீங்கள் அறிவீங்க ஆண்டவரை. நேரத்துல சகோதரனுடைய இறப்பை கேட்ட பொழுது ஒருவேளை நாங்கள் அந்த மகளை பார்த்தது கிடையாதுப்பா.
ஆனாலும் அந்த செய்தியை கேட்டபோது எங்களால் அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த ஒரு அதிகமாக யோசித்து யோசித்து எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு கொஞ்சம் கூட எங்களால் ஆறுதல் அடைய முடியாத நிலையில நாங்கள் இருந்தோமே. ஆண்டவரே, ஆனாலும் அந்த மகள் அவ்வளவு அழகான ஒரு வாலிப பிள்ளையாக அவ்வளவு சுறுசுறுப்பாக ஸ்மார்ட்டாக ஃபாரின்ல ஒர்க் பண்ணி மறுபடியும் வந்து தன் தாய் தகப்பனையும் தன் மாமாவையும் அத்தையும் அருமையான கணவன் குடும்பத்தையும் வந்து பார்த்து கிறிஸ்துமஸ் கொண்டாடத்தக்கதாக வந்திருக்காங்களேப்பா. உற்சாகமாக நன்றாக சந்தோஷமாக அத்தை வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு எலின் ஸ்டான்லி சகோதரி வீட்டில் இருந்தாங்க. இவ்வளோ அழகா நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த உடைய அழைப்பு வந்ததை நாங்கள் யோசித்து பார்க்கிறோம்ப்பா. எல்லாமே உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க சித்தம் கொண்டிருக்கிறீங்க. நாங்க அந்த சித்தத்திற்கு எதிராக எதையும் யோசிக்கல. ஆனாலும் மனுஷியமா எங்களால் அதை அங்கீகரிக்க முடியாத நிலை. அருமையான பிள்ளைகளை இழந்து தவிக்கிற மகன், என்னுடைய அருமையான மனைவி இழந்து தவிக்கிற ரோஷனுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவ்வளோ அழகாக நாங்கள் அழகாக அவங்களுக்கு விஷஸ்லாம் பண்ணி ஜெபித்தோம்ப்பா. ஞான பிள்ளைகளை நாங்கள் பார்த்தோம். இந்த நேரத்துல மகன் தனியாக விடப்பட்டு மகனை ஆறுதல் படுத்தும். உம்முடைய பரத்திலிருந்து விசேஷ ஆறுதலை நீங்க தாங்க சுவாமி. உமது பேர்ல ஏசப்பா இருக்கிறார். ஏதோ ஒரு காரணத்துக்காக என்று உமது பேர்ல நம்பிக்கை வைத்த மகனாக அந்த ஆறுதலடைய கிருபை செய்யும். அருமையான ரோஷனுடைய தாய் அதே போல பார்க்கக்கூடிய அருமையான தாய் தகப்பனை நாங்க பார்த்தோம். அந்த தகப்பனால தாங்கி கொள்ள முடியாமல் அன்றைய அழுது கொண்டிருக்கதை நாங்கள் பார்த்தோம்ப்பா. அந்த ஆறுதல் தாக்க ஆறுதலின் தேவன் தான் ஆறுதல் தர முடியும் அப்பா. எங்க உலகத்துல வாழ்ந்து மனிதனாக வாழ்ந்த போது கண்ணீர் விட்டீங்களப்பா. மரியாளும் மாற்றாலும் தன் சகோதரன் இழந்ததை குறித்து அழுது கொண்டிருக்கும் போதே கண்ணீர் விட்டீங்க. ஆண்டவரை எப்பேற்பட்ட கண்ணீரின் மத்தியில நீங்க இருந்து இந்த அருமையான பெற்றோருக்கும் அருமையான கணவனுக்கும் அருமையான மாமா ஸ்டான்லி அவர்களுக்கும் ஆறுதலுக்கு இன்னும் அநேகம் நிற்கிறாங்க. சகோதர சகோதரிகள் ஆண்டவரை உறவினர்கள் நிற்கிறாங்க. அந்த எல்லாரையும் நீர் ஆறுதல் படுத்தும். நாங்க கூட சுவாமி ஜப கூடுதல் எங்க கூடுதல் இருக்கிற அருமையான மகள் எங்களுக்கு ஆறுதலாக எத்தனையோ காரியங்கள் எங்களுக்காக செய்தி கொடுத்த மகள் தெளிவாக நிதானமா செய்தி கொடுக்கிற அருமையான ஸ்டாண்ட் அவர்களுக்கும் ஆறுதலை தாங்கப்பா. எவ்வளோ பெரிய இழப்பு, அது அளவிட முடியாதது. ஆனால் உம்மால் கூட எல்லாம் சுவாமி ஆறுதலின் தேவனாக இருந்து ஆறுதல் படுத்தும். அருமையான நீங்க எடுத்துக்கொண்டீங்க பரத்துல சந்தோஷமா அம்மை தூக்கி கொண்டிருக்கிறாங்க. அந்தவரை மறுபடியும் சந்திப்போன்ற நிச்சயத்தை அந்தவரை முழுவதுமாக அவர்கள் விசுவாசித்தவர்களாக ஆறுதலையே நீங்க கருது செய்யும். நீங்க இறங்கும் சுவாமி. விசேஷமாக இந்த நாளில் நாங்கள் நோவாக்காக ஜெபிக்கிறார். பிள்ளை 7 வயசு ஒன்றும் அறியாத வயதுப்பா. அம்மா இந்த மாதிரி கோலத்துல படுத்திருக்கிறாங்கன்னு தான் அவனு விரும்பாம நின்றுப்பான். தாய் இல்லாம பிள்ளை, தாய் பக்கத்துல இல்லாம கொண்டிருக்கிற பிள்ளை அந்த நேரத்துல அவனால அம்மாவை அந்த கோலத்துல பார்க்க முடியாத நிலை. ஒன்றுமே அறியாத வயசு. அப்பா அந்த பிள்ளைய நீங்க தூக்கி சுமந்து கொள்ளும்பா. நீங்க தூக்கி சுமந்து ஆறுதல் நீங்க வளர்த்துட்டாங்க. அந்த ஒரு தகப்பன் இருந்தாலும் ஒருவேளை இல்லாத அந்த ஒரு தாயாக நாங்கள் அழகான பாடலை பாடுகிறோம். நாங்கள் விசுவாசித்து நீங்க அந்த பிள்ளைய நீங்க ஏதோ ஒரு பிளான் அந்த பிள்ளைக்கு வச்சிருக்கீங்க. அந்த நோவாவை நல்ல பிளான் வைத்திருக்கீங்க. அந்த பிள்ளை நல்லா வளர்ந்து சாட்சியான பிள்ளையாக எழும்பி அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் தருகிற மகனாக இந்த தாயை இழந்து இந்த பிள்ளையை இழந்து இந்த குடும்பத்திற்கு குழந்தையின் மூலமாக பெரிய ஆறுதலை தரு என்று விசுவாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அந்த செலிப்ரேஷன் எல்லாம் நாங்க பார்த்தோம். அந்த ஒகேஷன் எல்லாம் பார்த்தோம். எவ்வளவு பக்தியோடு ஆண்டவரை அவர்கள் எல்லாம் கிறிஸ்டியன் செய்கிறாங்க. எவ்வளவு நம்பிக்கையோடு ஆண்டவரை சிலுவையை வைத்து பார்த்து துதித்தோம், ஸ்தோத்திரித்தோம். நன்றி. எங்களுக்கு விசுவாசத்தை பெருக்கத்தை தாங்கன்னு கேட்கிறப்பா. விசுவாச பெருக்கத்தை அதிகமாக கொடுத்தோம். வெற்றி சிறந்த தேவன் ஆண்டவரே. சாவியை உன் கூட எங்கே, மரணமே உன் ஜெயம் எங்கேன்னு கேட்டு இந்த சத்தியத்தை எங்கள் மனதில் நாங்களும் பதித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். இந்த குடும்பத்திற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம் ஆண்டவரே. காலத்தில் நாங்கள் ஏறெடுப்போம். நீங்க ஆறுதல் படுத்துவீங்க. நல்ல அருமையா சகோதரி வந்து எங்களோடு வந்து அவங்க ஷேர் பண்ண நாட்கள் எங்களை வைத்திருக்கிறேன் விசுவாசிக்கிறேன். இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே. ஆமேன். 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 ஸ்தோத்திரம். சகோதரி டாக்டர் சகாயம் அவர்கள் அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரமபிதாவே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா.
தகப்பனே, இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே நாங்கள் ஒருமித்து கூடி அன்பு சகோதரி ஷில்பா மரியம் ரோஷனுக்கா உமது சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் உமது பிள்ளையை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தீர், மகிமையாய் வாழச் செய்தீரப்பா. ஒரு நல்ல கிறிஸ்தவ நல்ல பக்தியுள்ள ஒரு குடும்பத்திலே பிள்ளையை வளர்த்தீர் இயேசு சுவாமி. அன்புள்ள ஒரு மாமியாரும் மாமனாரையும் கொடுத்து ஆண்டவரே, கணவனோடு கூட அவர்கள் சந்தோஷமாக இந்த நாட்களை எல்லாம் கழித்தார்கள் அப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிள்ளை வாழ்ந்த நாட்களில் எல்லாம் மிகுந்த மனமகிழ்ச்சியாய் வாழ்ந்ததை நாங்கள் அறிகிறோம் அப்பா. ஆண்டவரே, இருதயத்தின் நிறைவு முகம் மலர்ச்சியின் மூலமாக நாங்கள் கண்டுகொள்ள முடிகிறதப்பா. எத்தனை அருமையாக பிள்ளையினுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் இயேசு சுவாமி. அதே போல இயேசு சுவாமி கர்த்தாவே, அவர்களுடைய இழப்பு இந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல சுற்றி உள்ளவர்களான எங்களையும் கூட தாக்குகிறதை நாங்கள் அறிகிறோம் இயேசு சுவாமி. அன்பு சகோதரி எழில் ஸ்டான்லி அவர்கள் எத்தனை ஆர்வமாய் இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே பங்கு கொள்வார்கள் அப்பா. எத்தனையோ பேருக்கு ஜெபித்திருக்கிறார்கள் இயேசு சுவாமி. எப்பொழுதும் ஜெபிக்க உள்ள பக்தி உள்ள வைராக்கியமான ஒரு மாமியார் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் தன்னுடைய மருமகளுக்காக எவ்வளவாய் ஜெபித்திருப்பார்கள், ஏங்கியிருப்பார்கள். ஆனாலும் கர்த்தாவே, உமது திருவுள சித்தத்தின்படி இந்த காரியம் நிறைந்தது என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா. கர்த்தாவே, மறுமையிலே மகள் உம்மோடு மடியிலே ஆண்டவரே இளைப்பாறுதலை நாங்கள் காண்கிறோம் அப்பா. மறுமையிலே மகளை நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இழப்பு இந்த குடும்பத்திற்கு எத்தனை ஆறுதல் நாங்கள் கூறினாலும் அது தகுதியாகாதப்பா. ஆனாலும் கர்த்தர் ஆறுதலின் தேவன், சமாதானத்தின் தேவன். நீர்தாமே அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவரே வரும் நாட்களிலே ஒரு புது வாழ்க்கையையும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்கப்பா. அன்பு மகனுக்காக அந்த சமூகத்திலே வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, மனைவியை இழந்து தவிக்கிற மகனுக்கு ஆறுதலை கொடுங்க. தாயை இழந்து தவிக்கிற பிள்ளைக்கு ஆறுதலை கொடுங்க. அவர்களுடைய வாழ்க்கை இனி என்னவாக இருக்க வேண்டுமோ என்று கலங்கி இருக்கலாம் அப்பா. ஆனாலும் கர்த்தர் கரம் பிடித்து பிள்ளைகளை வழி நடத்துங்க. இன்னும் வரும் காலங்களிலே அவர்கள் ஆண்டவரே இந்த இழப்பின் பொருட்டு வழி விலகி போகாதபடி உம்மை நோக்கி உமது கரத்தை பற்றி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்த கர்த்தாவை கிருபை செய்யுங்க. அவர்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறதை அவர்கள் முழுவதுமாக அனுபவிக்க கிருபை செய்யுங்கப்பா. அன்பு சகோதரி எழில் ஸ்டான்லிக்கா உமது சமூகத்துல வருகிறோம் அப்பா. மகளுக்கு ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தை எடுத்து நிறுத்தும் பொறுப்பை ஆண்டவரே உங்களுடைய மகளுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே, இது எல்லாம் நாங்கள் காணும் பொழுது எவ்வாறு மோசே உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டானோ அதே போல நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருடும் அப்பா. இருக்கிற ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரே உமக்காக செலவிட ஆண்டவரே எங்களுக்கு நீர் இதன் மூலமாக மேலும் ஆண்டவரே 6 பேர் இந்த இணையதள இணைப்பிலே உள்ளவர்களுடைய உறவினர்கள் இந்த வருடம் மறித்திருக்கிறார்கள் என்று போட்டிருந்தாங்கப்பா. ஒவ்வொருவருடைய இழப்பின் மூலமாகவும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செம்மைப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு காட்டி இருக்கிற கிருபைக்காக நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்கு எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆறுதலை செலுத்துகிறோம். ஆனாலும் தேவன் நீர்தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்துவாங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்றேன். ஒரு ஸ்ரீ ஜெபதி சகோதரன் தேவதாசர். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் சமூகத்துல மிகவும் பாரமான ஒரு இதயத்தோடு வந்து நிற்கிறோம். நினையாத நேரங்களில எங்க வாழ்க்கை வேறு திசையாக செல்லும் பொழுது நாங்கள் திகைத்தவர்களாக முது பாதத்திலே வந்து உம்முடைய ஆறுதல் காத்திருக்கிறதுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். எதிர்பாராத நிகழ்வாக சகோதரி ஷில்பா ரோஷன் இறந்த செய்தியினால நாங்கள் அனைவரும் திகைத்தவர்களாக கலங்கியவர்களாக இந்த நேரத்தில் முது சந்ததியில் வந்து நிற்கிறோம். இந்த இளம் வயதிலேயே வாழ வேண்டிய வயதில் ஆண்டவரே, என்ன காரணத்தினாலோ தேவரீர் நீர் அவர்கள் அழைத்து கொண்டீர். ஆனாலும் உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கும் நீர் வைத்திருக்கிற காரியங்கள் அனைத்துமே நல்லவர்களுக்காக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
தேவரீர் வீழ்பட்ட காலங்களிலே முது சமாதானத்திற்காகவும் உம்முடைய ஆறுதலுக்காகவும் நாங்கள் உமது பாதத்திலே வந்து நிற்கிறோம் தகப்பனே. சங்கீதம் 34:18 நாங்கள் வாசிக்கிறோம், நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சுகமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். தேவரீர் இந்த வாக்கின் மூலமாக ஆண்டவரே, நீர் இந்த நேரத்திலே மனம் உடைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் சமீபமாய் இருந்து அவர்களுக்கு ஆறுதலை நீ தர வேண்டுமாறும் இடத்துல மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அழுகையும் கண்ணீரும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஆண்டவரே, அவர்கள் இருதயங்களையும் அவர்கள் சிந்தனைகளையும் முத சமாதானத்தினால நீர் நிரப்ப வேண்டுமாறு இடத்துல மன்றாடுகிறோம் தகப்பனே. யோவான் 14:27 நாங்கள் வாசிக்கிறோம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நாம் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆம் தகப்பனே, இப்படிப்பட்ட நேரங்களில எங்களுக்கு உம்முடைய ஆறுதலும் உம்முடைய சமாதானம் மட்டுமே எங்கள் மனதை திருப்திப்படுத்தும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த கடினமான பாதைகளில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும், விசேஷமாக சிஸ்டர் ஸ்டாலினுக்காக, சிஸ்டர் எலிஸ்டனுக்காக, பிரதர் ஸ்டாலினுக்காக, ரோஷனுக்காக ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் விசேஷமாக நான் ஜெபிக்கிறோம். தேவரே, இப்படிப்பட்ட கடினமான நேரங்களில் உம்முடைய ஆறுதலும் முத சமாதானம் அவர்களுக்கு இருந்து பலத்தையும் சத்துவத்தையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் தர வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிறோம் தகப்பனே. இழப்பால் சோர்ந்து போயிருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் குணமாக்கி நாள்தோறும் நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு புதிய தைரியத்தையும் நம்பிக்கை நீர் அளிக்க வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிறோம். சங்கீதம் 21:11 நாங்கள் வாசிக்கிறோம், கர்த்தர் ஜனங்களுக்கு பலத்தை கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சமாதானத்தினால் ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறோம். இப்படி இழந்த இந்த நேரங்களில, துக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலங்களில தேவரீர் உம்முடைய சமாதானத்தினால் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். மனதில் இப்படிப்பட்ட காலங்களை நாங்கள் எப்படி கடப்போம் என்பது தெரியாத நேரங்கள்ல தேவரீர் நீரே முதுகரங்களில் ஏற்றி ஒவ்வொருவரையும் நீர் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏற்ற ஒரு தைரியத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மறுபடியும் உம்முடைய வருகையில் நாங்கள் அனைவரும் உமக்குள்ளாக நாங்கள் கண்டு கொள்ளிக்கத்தக்கதான கிருபைகளையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாக அந்த சிறு பையன் நோவாக்காக வருகிற தகப்பனே, தாயோட இழந்ததை கூட அறியாத இருக்கக்கூடிய இந்த மகனை ஆண்டவரே உமது கரம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த குடும்பம் முழுவதையும் இந்த விசேஷ இந்த பண்டிகை காலங்களில் நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே, உம்முடைய ஆறுதலும் சமாதானமும் அவளை நிரப்பி அவளுக்கு நல்ல தைரியத்தையும் உற்சாகத்தையும் தர வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிறோம். துதிக்க நம்ம எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 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 ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபித்தார்கள். ஸ்தோத்திரம். அருமையான குடும்பத்திற்காக நாங்கள் கூட அதிகமாக ஜெபிக்கிறோம், ஜெபித்துக் கொண்டே வருகிறோம். கூட நமக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று தேவை. வேதத்தை புரட்டி பார்த்தால் நமக்கு தெரியும், கர்த்தர் சமாதானத்தின் தேவன், ஆளுநரின் தேவன், மனதிற்குள்ள தேவன். கட்டாயமாக நம்மை தேற்றுவார் நம்பிக்கை உண்டு. தேர்தலின் செய்தியை சகோதரன் ஜெயத்தன் அவர்கள் இந்த இணையதள நேரலை ஜெபங்களில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா today is a different situation we are facing. அந்த சொன்னாங்க, இந்த மாதிரி சகோதரி ஷில்பா, மரியம், ரோஷன் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தார்கள். அதற்கு ஏற்றாற்போல ஒரு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி. மரணம் என்பது ஒரு பெரிய இழப்பு. இந்த பூமியில அது ஒரு பெரிய பிரிவு. அது மிகவும் துக்கமான ஒரு காரியம். பைபிள் சொல்லுது, இருதயத்தின் வேதனை
இருதயத்திற்கே தெரியும். Nobody can understand that sorrow. அது அந்த இருதயத்துக்கு தான் அது தெரியும். அதில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், அவரை நேசிக்கிறவர்கள், அன்புக்குரியவர்கள், அவருடைய இருதயம் எவ்வளவாய் உடைந்திருக்கும் என்பதை நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளமும் உடைகிறது. இந்த வார்த்தைக்காக நான் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது எனக்கு ஒரு கேள்வி எழும்பிற்று. ஆண்டவரே, மரணம் ஒரு நதியை போல நாங்கள் நேசிக்கிறவர்களை எங்களை விட்டு பிரிக்கும் பொழுது துக்கத்தினால் நாங்கள் நிரம்பி துக்கத்தில் அமிழ்ந்து போகிறோமே. What about you, Lord? உம்முடைய காரியம் என்ன? அந்த நேரத்திலே ஒரு பிரிவிலே நாங்கள் துக்கத்தில் அமிழும் பொழுது ஆண்டவரே, நீர் எந்த வகையில் இதை பார்க்கிறீர் என்று சொல்லி, தேவன் எப்படி இதை பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு பலமான ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது. வேதத்தை நான் புரட்டின பொழுது பாரத்தோடு இந்த வார்த்தைகள் என்னை ஆறுதல் படுத்திற்று என்று நம்ம எல்லாரையும், அந்த குடும்பத்தாரையும் நிச்சயமா அது ஆறுதல் படுத்தும். ஏசாயா 53:4 நாம் அறிந்த ஒரு வேத வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆண்டவர் ஏதோ தூரத்துல இருந்து பார்த்து அவங்க ஆயுள் முடிஞ்சிடுச்சு, என் பிள்ளைங்க என்கிட்ட வந்துட்டாங்க என்று சொல்லி அதை ஒரு பார்வையாளராக பார்ப்பது இல்லை. அவர் அந்த துக்கத்தில், அந்த பிரிவில் ஒரு பங்காளராக மாறிவிடுகிறார் என்று நமக்கு சொல்கிறது. மெய்யாகவே அந்த குடும்பத்தின் பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த துக்கத்தில் அவர் பங்கு கொண்டு ஏதோ ஆறுதலா 2 வார்த்தை சொல்லிவிட்டு போகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி. He took that burden upon himself. நம்முடைய பாடுகளை, நம்ம துக்கத்தின் ஆழத்தில் நிற்கும் பொழுது, பிரிவின் வேதனையில நிற்கும் பொழுது அந்த வேதனையை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்ன ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை, என்ன ஒரு அன்பான ஆண்டவர். இதை நினைக்கும் பொழுது உடைய உள்ளம் அவருடைய அன்பை ஒரு பக்கம் நினைத்து தழுதழுக்கிறது, மற்றொரு பக்கம் துக்கத்தில் நிற்கிற ஒவ்வொருடைய துக்கத்தையும் அவர் சுமக்கிறாரே என்று சொல்லி எண்ணி உள்ளம் உவகையும் அடைகிறது. எரேமியா 31:3 இப்படி சொல்லுகிறது, அநாதி சிநேகத்தினால் கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார். எட்டர்னல் லவ். அநாதி சிநேகம், அநாதி கர்த்தர் அவர். இன்னைக்கு நேற்றைக்கு அன்பு கிடையாது. தாயின் வயிற்றிலே குழந்தை பிறக்கும் பொழுது அப்ப இருந்துதான் அந்த குழந்தைக்கு அந்த அன்பு, கரு உருவானதுல இருந்துதான் தாய் அந்த குழந்தையை நேசிக்கிறாங்க. ஒரு குடும்ப உறுப்பினர்கள் ஒரு குடும்பத்திலே இணையும் பொழுது அப்பொழுது இருந்துதான் அந்த அன்பு அங்க குடும்பத்துக்குள்ள வருகிறது. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, நம்ம ஆண்டவருடைய அன்பு அநாதி அன்பு. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் நம்மை நேசிக்க ஆரம்பித்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் முடிவு பரியந்தம் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதும் இல்லை. ஏதோ அவர் அந்த துக்க நேரத்துல மாத்திரம்தான் நம்ம கூட இருப்பார், சந்தோஷ நேரத்துல இருப்பார். மற்ற நேரத்துல எப்படி என்று நாம் யோசித்தோம்னா, சங்கீதம் 48:14 இப்படி சொல்லுகிறது, மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். தாயின் கர்ப்பத்திலே உருவேற்படும் அந்த நிமிஷத்திலிருந்து, அந்த கரு உருவானதிலிருந்து அவருடைய கண்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பார்க்கிறது மாத்திரமல்ல, நம்மை போஷித்து, நம்மை விசாரித்து, நம்முடைய துக்கத்திலே பங்கு கொண்டு, நம்முடைய சந்தோஷத்திலே அவரும் ஒரு பங்காளராக இருந்து, நல்ல தகப்பனாய், அன்பின் தாயாய் நம்மை மரண பரியந்தம் நடத்துகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், ஏசாயா 43:2 வேதம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார்,
நீ தண்ணீர்களினுடைய நடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ அக்கினியில் நடக்கும் பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அந்த அந்த வேதனையின் ஆழத்திலே, பிரிவின் துயரத்தின் ஊடே, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே திக்கற்றவர்களாய், அந்த சடன் இழப்பினாலே நொறுங்கி போனவர்களாய், பலவிதமான பாடுகளின் ஊடே நாம் நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ எம் ஆல்சோ வித் யூ தேர். அதே இழப்பினூடே நானும் கடந்து வருகிறேன். உன் துக்கத்தை நான் என் தோளில் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஐ எம் பார்ட் ஆஃப் யூ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன ஒரு அநாதி அன்பு! எத்தனை அன்பின் தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். அதேதான் யோவான் 11வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். லாசரு மரித்து போனார். மார்த்தாள் மரியாள் அழுகிறார்கள். இயேசு வந்திருக்கிறார். மார்த்தாள் காலில் விழுந்து புலம்பி அழுகிறார். நீர் இங்கே எங்க கூட இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. என் ஜெபத்தை நீர் ஒருவேளை கேட்டிருந்தா என் சகோதரன் உயிரோடு இருப்பானே. புலம்புகிறார். மரியாள் புலம்புகிறார். கூட இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாம் புலம்புகிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி. Jesus wept. The God who created heaven and earth, the Almighty God who came down as man, our Lord Jesus Christ, he wept. வேதம் சொல்லுகிறது, அழுகிறவர்களோட அழுங்கள் என்று சொல்லி. And he will be the first person to shed his tears for us. நம்முடைய கண்ணீரோடு கூட அவர் கண்ணீரை கலக்க அவருடைய இருதயம் அவ்வளவு மனதுருக்கத்தினால் அன்பினால் நிரம்பி இருக்கு. அவர் அழுதார். இன்று இந்த குடும்பத்தினர் இப்படிப்பட்ட ஒரு திடீர் மறைவை அவர்கள், அந்த வேதனை, அந்த துக்கம், அந்த அழுகை, ஆண்டவர் நிச்சயமாய் தூரத்தில் ஏதோ பரலோகத்திலிருந்து பார்க்கிறவராய் அல்ல, அவர்கள் அருகில் நின்று அவர்களோடு கூட ஆற்றி தேற்றுகிறது மாற்றமல்ல, கண்ணீர் வடித்து அவள் துக்கத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவாக அவர் இருக்கிறார். எத்தனை ஒரு ஆறுதலான ஒரு காரியம்! நம் தைரியமாய் தாராளமா இந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் வேதனையில் இருக்கிற நம்முடைய அன்பு சகோதரிக்கும் குடும்பத்திற்கும் சொல்லலாம், நாங்கள் உங்களோடு கூட எந்த அளவு இந்த துக்கத்தில் பங்கு கொள்கிறோமோ அதை விட கோடி கோடி மடங்கு நம் மீட்பர் உங்கள் அருகில் இருக்கிறார். உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறார். உங்கள் துக்கத்தை அவர் சுமந்து கொள்ளுகிறார். உங்களை ஆற்றி தேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போவோம், கிருபையும் நிமித்து நான் விலக்குவதில்லை. அவருடைய கிருபை இந்த துக்கத்தில் இருந்து, வேதனையில் இருந்து, கண்ணீரில் இருந்து, இழப்பில் இருந்து நம்மை மீட்டுக் கொண்டு வரும். அவர் ஏதோ கண்ணீர் வடித்து விட்டு போகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய கிருபையை தருகிறார். அந்த கிருபை ஒரு ஆறுதலை கொண்டு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பல வருடங்களுக்கு முன்பதாக வட இந்தியாவிலே பஞ்சாப் மாநிலத்திலே, ராஜஸ்தான், பஞ்சாப் 2 மாநிலத்திலையும் ஊழியம் முடித்து விட்டு நான் சென்னை வழியாக திருநெல்வேலி வரும் பொழுது, என் தாய் சென்னையில் இருந்தார்கள். அப்பொழுது அவர்களை நான் அங்கு சந்தித்தேன். எங்க அம்மா சொன்னாங்க, ஒரு 2 நாள் என் கூட இருக்கக்கூடாதாடா, இப்படி ஓடி ஓடி போயிடுறிய ஊழியன்னு சொல்லி. அம்மா கூட ஒரு 2-3 நாள் இருக்கக்கூடாது. நான் சொன்னேன், அம்மா ஒரு 2-3 மீட்டிங் இருக்கு திருநெல்வேலியில, அதை முடிச்சுட்டு நான் வந்து உங்க கூட இருக்கிறேன். அன்னைக்கு நைட்டு 1 மணி வரைக்கும் நாங்க பேசி இருக்கிறோம். என்ன பேசணும்? அவங்க கேட்கிறாங்க, அம்மா என்கிட்ட, பரலோகம் எப்படி இருக்கும், ஆண்டவர் எப்படி இருப்பார், எனக்காக ஜெபம் பண்ணு, என் தலையில கைய வச்சு ஜெபம் பண்ணு, ஆண்டவர் என்னை ஒரு துக்கம் இல்லாம எடுத்துக்கிடணும், பரலோகத்துல நான் ஒரு சமூகத்துல நிக்கணும், நீ ஜெபம் பண்ணி என் தலையில கைய வச்சு. நைட்டு 1 மணிக்கு நான் சொன்னேன், அம்மா இது என்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட்? அவங்க சொன்னாங்க, இல்ல நீ ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரு, எனக்கு தெரியும், நீ ஜெபம் பண்ணு, நான் ஆண்டவர்கிட்ட போகணும், ஜெபம் வேற வழி இல்லை. She was compelling me and I prayed for her. பாரத்தோடு நான் ஊழியம் பண்ண வந்துட்டேன் திருநெல்வேலி.
2-3 நாள் இருக்கும். நைட்டு 1 மணிக்கு போன் வருது சென்னையில இருந்து. அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. என்ன ஜெபம் வரும்? கண்ணீர் விட்டு அழுதேன் நான், முழங்கால் போட்டு. அதுக்கு முன்னாடி 2 முறை அம்மா சிக்கானாங்க. அப்போ நான் ஆண்டவர் சமூகத்துல பொறுத்தனையோடு கதறி அழுது ஜெபித்தேன். கர்த்தர் கிருபையா இறங்கி அம்மாவுக்கு சுகம் கொடுத்தேன். ஆனா இது திஸ் கேம் அஸ் a sudden, all of a sudden. நல்லாதான் இருந்தாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போன் வச்சுட்டாங்க. அழுது ஆண்டவர்கிட்ட. கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் சொன்னாரு, இட் வாஸ் அரௌண்ட் 1:30. உங்க அம்மா என் கூட இருக்கிறாங்க, இளைப்பாறுதல் இல்லை, ஆனால் நீ அழாத அப்படின்னு சொன்னார். ஐ வாஸ் ஷாக்ட். இந்த துக்க செய்தியை முதலாவது எனக்கு சொன்னதே ஆண்டவர் தான். அவர் சொல்றாரு, நீ அழாத, நீ அழாத, உங்க அம்மா என் கூட தான் இருக்கிறாங்க, ஆறுதல், இளைப்பாறுதல்னு சொல்லி. என் உள்ளம்லாம் உடைஞ்சு போச்சு. நான் அழுத ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர், இந்த பூமியில நீங்க எனக்கு தந்த ஒரு பொக்கிஷம் எங்க அம்மா. நான் அவங்களை எவ்வளவு நேசிக்கிறேன், அவங்க இல்லாம என்னால வாழ முடியாது, உள்ளம் உடைஞ்சு போயிருமே ஆண்டவரே. ஆகவே இந்த துக்கத்தை நான் தாங்க எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டேன். உடனே எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, இல்லைன்னா நான் அப்படியே ஹார்ட் உடைஞ்சு போயிடும் ஆண்டவரேன்னு சொல்லி. அந்த காலை வேளையில, இட் வாஸ் அரௌண்ட் 1:35 ஏர்லி மார்னிங், நான் அப்படி அழுது கதறின பொழுது, கிருபை தார ஆண்டவரேன்னு கேட்ட பொழுது, இம்மிடியேட்டா ஒரு சமாதானம் என்னை நிரப்பிச்சு. இம்மிடியேட்டா ஆண்டவர் தம்முடைய கிருபை எனக்கு தந்தார். என் உள்ளமெல்லாம் சமாதானத்தை நான் நிரம்பிட்டு, என் ஆண்டவர், எங்க அம்மா எங்க ஆண்டவர் கூட இருக்கிறாங்க. அவங்க எங்கேயோ முடிஞ்சு போகல அவங்க வாழ்க்கை. இந்த பூமியில இருந்த கொஞ்ச கால பாடுகளை முடித்து கொண்டு இப்ப அவங்க பரலோகத்துல இளைப்பாறிட்டு இருக்கிறாங்க. Soon I will also go and join. நாங்க எல்லாரும் அங்கே ஆடி பாடி ஆண்டவரை துதிப்போம். கொஞ்சம் பிரிவு தான், அதன் பின்பு நான் எல்லாரும் அவரோடு கூட இருப்போங்கிற ஒரு சமாதானம், ஒரு நம்பிக்கை நிரப்பிச்சு பாருங்க. கண்ணை தொடச்சிட்டு அமைதியா உட்கார்ந்துருந்தேன். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த போன் கால். ஒரு 5 நிமிஷத்துல போன் வந்துச்சு, அம்மா இஸ் நோ மோர் அப்படின்னு சொல்லி. ஐ டோல்ட் ஐ நோ. அந்த ஆறுதல் இன்னைக்கும் அம்மாவை பத்தி எண்ணம் வரும் பொழுது, ஏதோ அவங்க பக்கத்து ஊருக்கு போயிருக்கிறாங்க, ஐ வில் பி சீயிங் ஹர் ஷார்ட்லி அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு இருக்கு. அவருடைய கிருபை, கண்ணீர் வடிக்கிற தேவன் மாத்திரமல்ல, நமக்காக பச்சதாவப்பட்டு பரிதபிக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை ஆறுதல் செய்கிற தேவன், இந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்ளுகிற தேவன், அதை மேற்கொள்ள நமக்கு கிருபை கொடுக்கிற ஆண்டவர். நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே, இந்த சடன் டிமைஸ் இந்த குடும்பத்தை எப்படி உடைச்சிருக்கும், அவங்க சொந்தங்களை, அந்த மகனை எல்லாம் எப்படி பாதிச்சிருக்கும். ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கூட ஆண்டவரே நம்ம கேட்கணும். கிருபை குடும்பத்திற்கு மறுபடியும் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கும். துக்கத்திலிருந்து அவள் வெளியே வர அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் சொன்னார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது என்னோடு கூட இருப்பேன். தாவீது அப்படிதான் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது என்னோடு கூட இருப்பேன். அருகில் இருக்கிற தேவன். பல நேரங்கள்ல நம்ம உள்ள உடைஞ்சு அழும் பொழுது, நமக்கு மிகவும் பிரியமானவருடைய பிரிவினால் நாம் வாடி நிற்கும் பொழுது, இருதயம் நொறுங்குண்டு நிற்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, God is not far away, not in heaven, He comes so near. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார், சமீபமா இருக்கிறார். அப்படி அணைச்சுக்கிறார் அவர். வசனம் அப்படிதான் சொல்லுது. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, இருதயம் நொறுங்கி போய் நிற்கும் பொழுது சமீபமா இருக்கிறார். நிச்சயமா அவர் இந்த குடும்பத்தாருக்கு மிகவும் சமீபமாய் ஒவ்வொருவரையும் அணைத்திருப்பார். அவருடைய கரம் இப்பொழுது ஒவ்வொருவர் மீது இருக்கு. அழாதே, நாயின் ஒரு விதவையை பார்த்து சொன்னாரே கண்ணீரோடு, அழாதே, நீ அழுத என்னால தாங்க முடியாதப்பா. நிச்சயமா அவர் ஆற்றில் தேற்றுவார், அவர்கள் ஆறுதல் கொடுக்கிறது. ஆகவேதான் வேதம் நம் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது,
அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல. 2 கொரிந்தியர் 1:3-4 சொல்லுகிறது, சகல ஆறுதலின் தேவன், இரக்கங்களின் பிதா அவர், மனதுருக்கம் உள்ளவர். நாளொன்று வரும், எல்லா முகங்களிலும் இருந்து வழியும் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். தாவீது சொன்னது போல, அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட நடக்கிறார். Not only walking in the valley of shadow of death, அதோடு முடிந்து போகிற காரியம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அப்படியே நடத்தி கொண்டு நித்தியத்திற்குள்ளும் நடத்தி செல்லுகிறார் என்று சொல்லி. சகோதரி ஷில்பா மரியம் ரோஷன் நம்மை விட்டு கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தாலும் அவருடைய ஆத்மா இப்பொழுது தேவ சமூகத்தில் இளைப்பாறுதல் இருப்பது நிச்சயம். இந்த ஆறுதலையும் தேர்தலையும் அங்கு அவர் ஆண்டவர் கொடுப்பார். நிச்சயமா அவர் அணைப்பார், மகளே என்று அணைத்துக் கொள்வார். Not only walking in this valley of shadow of death in this world, in this life, but he walks us to eternity. He is a God of comfort. அவர் சொன்னார், ஒரு பக்கம் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார், நம்மை அணைக்கிறார், பங்கு கொள்ளுகிறார், நம்முடைய துக்கத்தில் நம்மோடு அவரும் கண்ணீர் வடிக்கிறார். மற்றொரு பக்கம் அவர் சொல்லுகிறார், I am God of hope, நம்பிக்கையின் தேவன் நான். நீ உலகத்தார் போல நீ அழுது கொண்டிருக்க வேண்டும். Have hope, soon you all will be meeting one another in my presence என்று சொல்லி நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிற தேவன் அவர். யோவான் 11:25-26 அவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்காமலும் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம் ஆண்டவர் சதா காலங்களிலும் ஜீவிக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:14 இப்படி சொல்லுகிறது, இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களை ஒரு நாள் தேவன் அவரோடு கூட வானாதி வானங்களிலிருந்து கூட கொண்டு வருவார் என்று சொல்லி. செட்டன்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சகோதரி ஷில்பா மரியம் ரோஷம் அவர்களும் இறங்கி வருவார்கள். ஒருவேளை நாம் அந்த நேரம் உயிரோடு இருந்தால் அவர்களை நாம் எதிர்கொண்டு போவோம். இதுதான் பைபிள், வேதம் இப்படி சொல்லுகிறது, நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 4வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலிருந்து பார்க்கப்படும். முதலாவது கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களுக்கு எதிர்கொண்டு போவோம், இப்படியே அவரோடு கூட இருப்போம். இந்த வார்த்தைகளை நான் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நல்ல ஆண்டவர் நம்மோடு சொல்வது என்ன? அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என்னோடு கூட இருக்கிறேன். மெனி டைம்ஸ் we ask, ஏன் இப்படி, எனக்கு ஏன் இது நடந்தது என்று. We don't have answer for that. நம்முடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் நம் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள நாம் அவருடைய திரும்பி போகிறோம். We don't know answer for that, but we have only one answer. That's He is with us, never forsake us. நம்மை நேசிக்கிறார், நமக்காக கண்ணீர் வடிக்கிறார், ஆறுதல் தருகிறார், கிருபை தருகிறார், நம்மை ஆற்றி தேற்றுகிறார். மாத்திரமல்ல, ஒரு நம்பிக்கையும் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் நான் வரப்போகிறேன், நித்தியமாய் நீங்கள் என்னோடு கூட இருப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, அங்கு கண்ணீர் இல்லையா, அலறுதல் இல்லையா, வருத்தம் இல்லையா, அங்கு நித்திய சந்தோஷம் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 21:4 இப்படி சொல்லுகிறார், சகல முகங்களிலிருந்து வழியும் கண்ணீரை துடைப்பார். நிச்சயமாய் கண்ணீரை துடைப்பார். இந்த பூமியிலே சகோதரி ஷில்பா மரியம் ரோஷன் அவருடைய குடும்பத்தாருடைய கண்ணீரை துடைக்கிறது மாத்திரமல்ல, நித்தியத்திலே நம்ம எல்லாருடைய முகத்தில் வழிகிற கண்ணீரை அணைப்பார், முத்தமிடுவார். அவர் சொல்லுகிறார்,
மத்தேயு 25 நாம் பார்க்கிறபடி அந்த புத்தியுள்ள கன்னிகளைப் போல நீங்கள் ஆயத்தமாயிரும். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை, இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தை கர்த்தருக்கென்று, கர்த்தரோடு, கர்த்தருக்கு பிரியமாய் நாம் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆமோஸ் 4:12 இப்படி சொல்லுகிறது, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாயிரு. நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. எப்பொழுதும் இந்த நம்பிக்கையோடு, ஒரு ஆயத்தத்தோடு, ஒரு நிச்சயத்தோடு அவர் சமூகத்தில் நான் நிற்கணுமே, கரை திரையற்று பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் நான் நிற்கணுமே, புத்தியுள்ள கன்னிகை போல என் விளக்கு எரிகிறதா இருக்கணுமே, என்னுடைய எண்ணெய் குறையாமல் இருக்கணுமே என்று சொல்லி நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நாளில் நம்மோடு பேசுகிறார். மத்தேயு 25 ஆண்டவர் சொல்லுகிறார், விழித்திருங்கள், பி வாட்ச்ஃபுல், ஆயத்தமாயிருங்க. எப்பொழுதும் ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, ஒரு ஆயத்தத்தோடு. 1 தெசலோனிக்கேயர் 4:26 இப்படி சொல்லுகிறது, நாம் ஒரு கரைத்திரை, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கரைத்திரை இல்லாமல் காணப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். கரைத்திரையற்ற ஒரு வாழ்க்கை. 1 தெசலோனிக்கேயர் 4:13 இப்படி சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் பாருங்க. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் மற்றவர்களைப் போல துக்கித்து இருக்க எனக்கு மனதில்லை. இப்ப என்ன செய்யணுமா? 14வது வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றார், தேவன் நமக்கு முன் நித்திரை அடைந்தவர்களை கூட்டிக் கொண்டு வருவார். ஆகவே நாம் சமாதானத்தோடு, ஆறுதல் அடைந்தவர்களாய் ஆண்டவருடைய வருகைக்கு அவரை சந்திக்க காத்திருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த பெரிய துக்கத்தை, இழப்பை நாம் ஒவ்வொருவரும் சொல்ல கேட்டோம். சார் சொன்னாங்க, ஜெபிச்சாங்க, அநேகர் ஜெபித்தார்கள். பெரிய இழப்பு. இளம் வயதிலே அவருடைய குடும்ப பொறுப்புகளை எல்லாம் விட்டு சடனா ஆண்டவர் தம்முடைய சமூகத்துக்கு அழைத்து கொண்டாரே. ஆனா பைபிள் சொல்லுகிறதே, நீதிமானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறது. தமக்கு பிரியமானவர்களை ஆண்டவர் வேகமா எடுத்துக்கிறார். அவங்கள எந்த ஒரு பாடுகளுக்குள்ளே அவர் அனுமதிக்கிறது இல்லையா? என்ன ஒரு காரியம் பாருங்க. ஒருவேளை அன்பு சகோதரி ஷில்பா மரியம் ரோஷன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பலவிதமான பாடுகள், துக்கங்கள், வேதனைகளாக கடந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா நம்முடைய நினைவுகள் ஆண்டவருடைய நினைவுகள் அல்ல, அது மிகவும் பெரியது அவருடைய எண்ணம். He looks at the future, the coming days. என் பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஒருவேளை அவர் அன்போடு அணைத்துக் கொண்டிருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், அவருக்கே மகிமை. நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே அன்பான குடும்பத்திற்கு மிக ஆறுதலை கூட. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் அன்பு சகோதரி எழில் ஸ்டான்லி, அந்த குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும், குறிப்பா அன்பு பிள்ளை நோவாவுக்கும் ஆண்டவர் கிருபை கொடுக்கணும். இந்த ஆறுதலின் கிருபையை கொடுக்கும். இந்த துக்கத்திலிருந்து அவர் வெளியே வந்து ஆண்டவருக்கு மகிமையாய், சாட்சியாய் அவர்கள் நிற்கணும். கர்த்தர் இந்த கிருபையை ஊற்றுமை கொடு. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, அப்பா, இந்த கோர சிலுவையில் அன்பு பிள்ளை தன் ஜீவனை மரணத்தில் ஊற்றி எங்களுக்காக வேண்டிக் கொண்டதை எண்ணி இந்த மரணத்தின் வேதனையை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த பிரிவின் வேதனையை நீர் அறிந்திருக்கிறீர். ஏதோ தூரத்திலிருந்து பார்க்கிற தேவன் அல்ல, நீர் அருகில், நொறுங்குண்ட இருதயம் உள்ள ஒவ்வொருவருக்கும் அருகில் வந்து அவள் கண்ணீரை துடைக்கிறேன். அவருடைய துக்கத்தில் நீர் பங்கு கொள்ளுகிறீர். நீரும் அந்த துக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறீர். அவளோடு கண்ணீர் வடித்து அந்த வேதனை நீரும் சுமந்து கொள்ளுகிறீர்.
You are partaker of that suffering and grief. ஆண்டவரே, அன்பு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இட்ஸ் a great grief போலா. ஒரு நாளும் அது ஈடுகட்ட முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய கிருபையை அவர்களுக்கு கூட, அந்த குடும்பத்தாருக்கு கூட ஒரு ஆறுதலை கொடும், சமாதானத்தை கொடும். அப்பா, இந்த அன்பு மகனுக்கு ஒரு கிருபையை நீர் கொடும் ஆண்டவரே. கரம் பிடித்துக் கொள்ளும் ஆவியானவரே. அபிஷேகத்தினால் நிரப்பும். நான் இருக்கிறேன் என்று சொல்லும் அப்பா, சொல்லும். இருளில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சமா இறங்கி வந்தீரே. இன்னைக்கு இந்த துக்கமான நேரத்துல, இழப்பின் மத்தியில ஆண்டவரே, வெளிச்சம், கர்த்தருடைய வெளிச்சம் உங்க உதிக்கட்டும். ஒரு புதிய ஒளியை கொடும், புதிய நன்மைகளை கொடும், புதிய ஆசீர்வாதங்களை கொடும், புதிய கிருபைகளை கொடும். துக்கத்தில் இருந்து அவர்கள் மீண்டு வர அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. குடும்பத்திற்கு இரக்கங்களை மாத்திரமல்ல, கிருபை கொடுப்பா. இப்படிப்பட்ட துக்கம் இனி அந்த குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. நீர் கிருபை செய்யும் அந்த குடும்பத்திற்கு. நீங்க சிலுவையில சிந்தினுடைய மகா பரிசுத்த ரத்தத்துக்குள்ள இந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள்ளே அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும், முழு குடும்பத்தையும் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது என்று சொன்னீரே. எந்த ஒரு பொல்லாங்கும் இனி குடும்பத்தை தொடாதபடி கர்த்தர் வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரோடு கூட இருந்து ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் நேரலை ஜெபக்குழுவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய காயங்களில் விளைந்த அந்த மகா பரிசுத்த ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், மரணத்தை ஜெயித்த ரத்தம், மரணத்தின் அதிகாரியான பிசாசை நிர்மூலம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஆண்டவரே, நேரலை ஜெபக்குழு பங்காளர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. குடும்ப உறுப்பினர்கள் எங்கிருந்தாலும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள அவர்கள் வருவார்களாக, ஆளுகைக்குள்ள வருவார்களாக. கர்த்தருடைய பரிசுத்த பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இறங்கி வரட்டும் அப்பா. ஆண்டவருடைய தழும்புகளின் சுகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருவதாக. தழும்புகளின் சுகம் இப்பொழுது உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைப்பீராக, வேலி அடைப்பீராக, வேலி அடைப்பீராக. எந்தெந்த குடும்ப உறுப்பினர்கள், நேரலை ஜெபக்குழு உறுப்பினருடைய உறவினர்கள் வேதனையிலும் ஆண்டவரே, மன பாரத்திலும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட துக்கத்தில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு ஆறுதலை கொடுப்பீராக, கிருபையை கொடுப்பீராக ஆண்டவரே, சமாதானத்தை கொடுப்பீராக, இந்த நம்பிக்கையை கொடுப்பீராக. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும் என்கிற ஒரு நிச்சயம், ஒரு ஆயத்தத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுமப்பா. எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய், சந்திக்க ஆவல் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறதே, அவருடைய கிரியை அவர்களோடு கூட போகும் என்று சொல்லி இந்த பூமியில் நாங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரே, நற்கிரியை உள்ளவர்கள் ஆண்டவரே, ஏழை ஆண்டவரே, திக்கற்றவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை நாங்கள் நினைத்து அவர்களுக்கு நன்மை செய்யவும் நற்கிரியை செய்யவும் எங்களுக்கு நீ உதவி செய்யும். அன்பை நாங்கள் எங்கும் வெளிப்படுத்த கிருபை தான். என்னோடு இணைந்திருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படி என்னை அன்போடு அழைத்த எங்கள் அன்பு சார்க்காவும் எங்கள் அன்பு சகோதரிக்காவும் நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே, உன் பலவீனத்திலே, உன்னுடைய பலவீனத்திலே நீ எனக்கு உண்மையாயிருந்த, ஆகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களேப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, அந்த நன்மையும் கிருபையும் சாரின் சகோதரியும் தொடரட்டும் அப்பா. உண்மை ஆண்டவரை நேசிக்கிற எங்கள் பலவீனத்தின் மத்தியில உமக்காக இரவும் பகலும் ஊழியம் செய்கிற எங்கள் சாரையும் அம்மாவையும் நீங்கள் பலப்படுத்துங்க, சகோதரியை பலப்படுத்துங்க, சாரை பலப்படுத்துங்க.
ஒவ்வொரு நரம்புகளிலும், ஒவ்வொரு எலும்பு மூட்டுகளிலும், ஒவ்வொரு உறுப்புகளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு புது பலன், புது சுகம் உண்டாவதாக. Heal in the matchless name of Jesus Christ. Hallelujah. வலிகளும் வேதனைகளும் விலகட்டும் அப்பா. ஒவ்வொரு நரம்புகளுக்குள் ஒரு புது சுகம், புது பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்னும் அவர்கள் உமக்காக வல்லமையா எழும்பி பெரிய காரியங்களை செய்ய நீர் கிருபை தாரும், பலன் தாரும் ஆண்டவரே. தீர்க்காயுசை கொடுங்கப்பா. நன்மையானதை உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களை நான் ஷலோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டும் நாங்கள் எல்லாரும் இணைந்து எங்கள் அன்பான சகோதரி சிஸ்டர் எழில் ஸ்டான்லிக்காம் அவருடைய குடும்பத்தாருக்காம் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே அன்பை இந்த துக்க நேரத்தில் அவர்களோடு கூட நாங்கள் நிற்கிறோம், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்பதையும் நாங்கள் ஆண்டவரே வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருவர் தேற்றி உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Thank you. Thank you very much. Praise the Lord. Hallelujah. இந்த வேளை கூட நம்ம ஒரு காரியத்தை நினைவு கூறணும். இந்த ஆண்டுல நம்ம இழந்து போன மக்களை நினைவு கூறுகிறோம். சகோதரி ஹேமான் ராஜருடைய சகோதரி அவர்கிட்ட பேசியிருக்கார்கள். தேவதமாக மிஸ்பா பிரவுன் அவருடைய மைத்தனுடைய மனைவி நாம் ஜெபித்தோம். நான் கற்று சுத்தம் விருதமாக இருந்தது கற்றை எடுத்துக்கொண்டார்கள். சகோதரி தேவி மார்டின் அவருடைய அன்னியாரை கற்று எடுத்துக்கொண்டார்கள். விசேஷமாக சகோதரி மல்லிகா செல்வப்படனுக்காக அதிகமாக ஜெபித்தோம். நான் கர்த்தர் திட்டமிட்டு ஏற்றுவிடலே என்னை எடுத்துக்கொண்டார்கள். இதமாக என்னுடைய சகோதரி டாக்டர் சாந்தகுமாரி தாஸ் அவர்களை கர்த்தர் அவரிடம் சேர்த்துக் கொண்டார்கள். இப்பொழுதோ ஒரு எழில் ஸ்டான்லி அவருடைய மருமகள் சிற்பக்காக அதிகமாக ஜெபித்தோம், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இதமாக 6 விதமான இழப்புகளை நாம் இந்த ஆண்டில் இருக்கிறோம். போகும் ஆண்டிலே இந்த லிஸ்ட் அதிகமாகாமல் குறையும்படியாக கர்த்தர் அருள்புரிபடியாக இந்த வெளிப்பட சகோதரி நமக்காக முடிவு ஜெபத்தை இருப்பார். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் ஆண்டவரே, அருமையான இந்த ஜெப கூடையிலே ஆண்டவரே நீ கூட்டிட்டு வந்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் கொஞ்சம் பேராக கூடியிருந்தாலும் ஆண்டவரே இந்த இழப்பை மத்தியிலே வாடுகிற அந்த அருமையான குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே ஒரு நல்ல செய்தியையும் நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் கூட இந்த 2025வது வருடத்தை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவரை நாங்கள் பார்க்கும் பொழுது எத்தனையோ நன்மைகள் இந்த எங்களுக்கு செய்தீர், எங்களுக்கு கூட இருந்தீர் ராஜா. ஆனாலும் இந்த இணையதள நேரலை குடும்ப கூடுகையில பங்கெடுக்கிற பிள்ளைகளின் உறவினர்கள் எத்தனையோ பேரை நாங்கள் இழந்திருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் குறிப்பிட்டபடி இந்த 6 பேரையும் நாங்கள் உம்முடைய கரத்திலே ஆண்டவரே நாங்கள் ஏந்தி தந்துட்டோம் ராஜா. ஆண்டவரே விசேஷமாக இவர்கள் உம்முடைய தோட்டத்திலே பூத்த அருமையான ரோஜா மலர்கள் அப்பா. இந்த மலர்கள் ஆண்டவரே அது உமக்கு பிரியமாக இருந்தது நிமித்தமாக ஆண்டவரே நீர் உமக்கு குறிப்பிட்ட அந்த வேளையிலே நீர் ஆண்டவரே அதை பறித்து கொண்டீர். அதை நாங்கள் கேள்வி கேட்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை ராஜா. ஆனாலும் அவர்களை இழந்து தவித்த அந்த குடும்பத்தார் ஆண்டவரே அவருடைய வேதனைகளிலே நாங்களும் பங்கெடுத்து இந்த வேளையிலே நாங்கள் நிற்கிறோம் அப்பா. அருமையான பிள்ளைகளுக்கு எத்தனை வேதனைகள் ஆண்டவரே, கடந்து வந்த அந்த பாதை ஆண்டவரே மிகவும் கூடியது ராஜா. அது உமக்கு புரியும் ராஜா. ஆண்டவரே மரணத்தை ஆண்டவரே நீ ருசி பார்த்தவர் அப்பா. அதே போல ஆண்டவரே நீ இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களிலே மரணத்தை நீர் பார்க்கும் பொழுது ஆண்டவரே நீர் கலங்கி நின்றவர் அப்பா. அவர்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது நீரும் கூடவே கண்ணீர் வடித்தவர் ராஜா. உமக்கு தெரியும் அந்த வேதனை, உமக்கு தெரியும். அருமையான பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கும் பொழுது நீர் கூடவே நின்று கண்ணீர் வடித்து அந்த கண்ணீரை நீர் துடைத்து விட்டதற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லாமல் ஒரு புதிய சமாதானத்தை, புரிந்து கொள்ள முடியாத ஒரு அருமையான ஒரு சமாதானத்தை அவருடைய இருதயங்களில் என்று வைத்து அவருடைய வாக்கின்படியாய் அவர்களை தேற்றி இருக்கிறவைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆண்டவரே எல்லா குடும்பங்களையும் இப்படி சமூகத்திலே நாங்கள் இந்த 6 குடும்பங்களை நாங்கள் நினைக்கிறோம் ராஜா. அவர்கள் ஆண்டவரே இப்பொழுது அவர்களை நீர்
தேற்றியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேற்றி உம்முடைய மார்போடு நீர் அவளை அடைத்துக் கொண்டதற்காக உமக்கு நன்றி நன்றி ராஜா. வரப்போகிற வருடத்துக்காக நாங்கள் ஆண்டவரை விசேஷித்து ஆண்டவரை உம்முடைய பாத்திலே வருகிறோம். இப்படிப்பட்ட வேதனைகள் எங்கள் குடும்பங்களிலே எங்க ஆண்டவரே அவர்களுக்கும் அவருடைய உற்றார் உறவினர் குடும்பங்களில் கூட வராதுபடிக்க ஆண்டவரே என்னை அந்த கொடுமையான காரியங்களுக்கு விலக்கி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே அவர்கள் எதிர்பாராத நேரங்களில் இப்படிப்பட்ட வேதனைகளை சந்திக்க நேரிடாதபடிக்கு என் தேவன் ஆண்டவரே அவர்களை சுற்றிலும் எப்படியாக யோகை சுற்றிலும் ஒரு நல்ல வேலையை நிர்வகித்திருக்குவரே அதை ஒருவரும் தொட முடியாமல் இருந்தது போல ஆண்டவரே நீர் எல்லா குடும்பங்களையும் ஒரு வேலையை நிர்வகிக்க வேண்டுமா என்று ஜெபிக்கிற ராஜா. வரப்போகிற வருடத்திலே ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாங்கள் கடக்கும் பொழுது உம்முடைய துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் நாங்கள் அதை கடந்து வர நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கிருபையாக இறங்கி ஆண்டவரே நாங்களும் பய பக்தியோடு கூட எப்பொழுதும் இருக்கத்தக்கதாக இந்த ஜீவன் நாங்கள் விழுகிற இந்த சுவாசம் இது எங்கள் தேவன் எங்களுக்கு அனுமதித்த சுவாசம் என்று சொல்லி நினைத்தவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுடைய நிமிஷங்களே நாங்கள் ஆண்டவரை கடந்து வர நீர் உதவி செய்யும். அந்த ஒரு தெய்வ பக்தியை ஒரு பய பக்தியை எங்களை வைக்கணும். ஒரு பொழுதுமே நாங்கள் மறந்து விடாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் ஜீவனிலே எங்களுடைய சரீரத்திலே என் ஜீவன் ஓடு வரைக்கும் ஆண்டவரே அந்த நாசியிலே சுவாசம் இருக்க வரைக்கும் எப்பொழுதும் உண்மையே நினைத்தவர்களாக இயேசுவே இயேசுவே என்று சொல்லி உண்மையை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறவர்களாக காணப்படுகிறது. மறந்து விடாதபடி நாட்களை கடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யணும். விசேஷமாக அந்த புதிய ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் வருடமாக எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே விசேஷமாக எங்களை கடந்து சென்ற பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் திரும்பவும் பார்ப்போம் என்ற ஒரு சமாதானம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிறைக்கி நிற்கிற விஷயமா ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போயிருக்கிறவைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு துதி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். நல்ல செய்தி ஒரு ஆறுதலின் செய்தி நீர் எங்களுக்கு கொடுத்தது போல ஆண்டவரே பிள்ளைகளின் இருதயங்களிலே நல்ல ஒரு ஆறுதல் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் இனி இப்படிப்பட்ட வேதனைகள் எங்களுக்கு வராது என்று சொல்லி ஆண்டவரே தேவனிடத்திலே சமாதானத்தோடு கூட அவர்கள் இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று அப்படின்னு செய்ய போயிருக்க தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். யாவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். துதி கனம் மகிமையில நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே வேண்டிக் கொள்ளுங்க. நல்ல பிதாவே ஆமென் ஆமென். ஆசீர்வாதத்தை கூறுவோம். நம்முடைய நேசத்த கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் திவ்ய ஐக்கியமும் இன்றும் என்றுமாக நம் அலுவலோடு கூட விசேஷமாக அவருடைய மகள் ஷில்பாவை இழந்த குடும்பத்தார் அனைவரோடு கூட இருக்கும்படியாகவும் புதிய ஆண்டிலே யாவரோடு இருக்கும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஏற்றுக்கொள்வோம். இயேசு ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாள்ல ஒரு சில அறிவிப்பு நான் சொல்ல ஆசைப்படுறேன். இன்றோடு ஆண்டிற்கான ஜெப நாட்கள் முடிவாகிறது. திரும்பவும் நம்ம 3ஆம் தேதி ஜனவரி 3ஆம் தேதி சந்திப்போம். அன்று நமக்கு புதிய நாள் ஆரம்பிக்கிறது. நம்ம கூட ஆன்லைன் ப்ரே குரூப் இணைந்திருக்கிற வெளிப்படும் தேவையான மாற்றங்களோடு கூட அதை செய்ய போகிறோம். 28ஆம் தேதி இந்த புதிய அட்டவணை தயார் பண்ணுவோம். தயவுசெய்து அந்த அட்டவணையை நாங்கள் ஒரு பேரை குறிப்பிட்டிருக்கலாம். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு தேதியோ வசனமோ உங்களுக்கு வசதி இல்லாவிட்டால் மாற்றங்கள் செய்து கொண்டு 28ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு தெரிவிங்க. ஆகையால் நீங்கள் என்ன முடிஞ்சு போச்சுன்னு விட்டுறக்கூடாது. தயவுசெய்து ஆன்லைன் குரூப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டு சொல்லி அந்த பொறுப்பின்படியாகவே நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டை நாங்கள் முடிக்க கருத்து வெளிப்பதாக. தொடர்ந்து 3ஆம் தேதி நாம் கூடும் பொழுது மறைந்த ஜோன்ஸ் ரெக்லண்ட் அவர்கள் நமக்காக புத்தாண்டு செய்தி பகிர்ந்து கொள்வார்கள். வாருங்கள் வந்து பங்கு பெற்று திருமணம் செய்திருப்பதாக. யாருக்கும் நன்றி. கற்றுக்கொள்கிறோம்.